கார்த்தி தீபா சீரியலில் வேறு லெவல் ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தியை வந்து கட்டி பிடிக்கிறதுக்காக தீபா ஒவ்வொருத்தரையும் ஓடி போய் ஹக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு கார்த்திக் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. தீபா வந்து எனக்காக ஒரு கிஸ் கொடுங்க அப்படின்னு கார்த்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரம்யா வந்து கொஞ்சம் ஓவராக தான் தீபா கிட்டே போயிட்டுருக்கா. அவள் வந்து கரெக்டாக வந்து வசமாக சிக்க வைக்கணுன்னா ரமேஷ் வந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரமேஷ்க்கு ஃபோனை போட்டுடுறாங்க. நம்ம மைதிலியும் மீனாட்சியும் ஃபோனை போட்டு, உங்கள் ஏஞ்சல் வந்து இன்றைக்கி வந்து செம அழகாக இருக்கா இந்த ட்ரெஸ்ஸில், நீங்கள் வந்து உங்களை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்கா, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் செல்லம் என்ன தேடுதா, அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. எனக்கு என்னமோ அவர் வந்துட்டாருன்னா நம்ம ரம்யாவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா ரம்யாவுக்கு தேடி இங்கே ரமேஷ் மண்டபத்தில் வந்துட்டாங்க. மீனாட்சி முன்னாடி நிற்கிறாங்க. மைதிலி வந்து பார்த்துட்டு, என்னங்க இப்போ தான் ஃபோனை வச்சேன், என் செல்லம் என்ன தேடுதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்னால் எப்படி இருக்க முடியும், அதான் பறந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இருக்கா அப்படின்னு, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வரலாம் முடியாது, நான் ஓடி போய் பார்த்துட்றேன் என் செல்லத்தை முதல்ல. செல்லம் இந்த ட்ரெஸ்ஸில் நீ எவ்வளோ அழகாக இருக்க ரம்யா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் இங்கே உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன்னு யார் உனக்கிட்ட சொன்னது அப்படின்னோடனே, வேறு யார், மைதிலியும் மீனாட்சியும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லி பார்க்குறாங்க. ரம்யா திரும்பி பார்த்தா வந்து அவங்க 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மீனாட்சியும் மைதிலியும் என்னை இவங்கிட்ட மாட்டி விட்றதில் அப்படி என்ன தான் இவங்க 2 பேருக்கு சந்தோஷமோ தெரில. இது கல்யாணம் முடியட்டும் கார்த்திக் கூட, அதுக்கப்புறம் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரம்யா வந்து கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து வெளியில் போயிடுறாங்க. என்ன என் மேலே இவ்வளோ கோவப்பட்டுட்டு போனால் எப்படி, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பின்னாடியே வந்து இவர் ரமேஷும் கிளம்பி போயிடுறாங்க. அக்கா, இப்போ ரம்யாவை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப முக்கியமாக நான் கார்த்திகிட்ட வந்து எப்படி லவ்வை சொல்ல வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஐடியா கொடுக்காம அவங்க லவ்வை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னப்ப, இப்போ என்ன இப்போ நீ வந்து கார்த்தி அங்கே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரா, ஆமாம் அப்படின்னு தைரியமாக போய் வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துரு அப்படின்னோடனே, என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நீ இப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன்னு ஏன் நிச்சயமாக வந்து கார்த்திக் உன்னை பிடிக்கவே பிடிக்காது, நீ அவர் தான் விலகி நிற்கிறாருன்னா நீ தான் கிட்டக்க போய் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னான்னு, தைரியமாக போ, என்னால் முடியாதுங்கிறீங்களா, ஆமாம் முடியவே முடியாது உன்னால் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ பாருங்கன்னு தீபா நல்லா கோவமாக கிளம்பி போகிறாங்க தைரியத்தை வர வச்சுக்கிட்டு. போயிட்டு தூணில் வந்து கார்த்தி வந்து நின்றுட்டு இருக்காப்புல. கிட்டக்க போனோன்னே வந்து தீபா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பயப்படாத தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கட்டி பிடிக்கலான்னு போகிறாங்க. பார்த்தா கார்த்தி நவுந்துடுறாங்க. தூணில் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்னடா இது, பரவாயில்ல பரவாயில்ல இன்னொரு தடவை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறாங்க. போய் பார்த்தா வந்து இந்த தடவை வந்து மறுபடியும் மிஸ் ஆனோன்னே 3வது ட்ரிப்பு வந்து நீ இப்போ வந்து மைதிலி வந்து சொல்கிறாங்க, நீ போய் வந்து லவ் பண்ணி சொல்லியே ஆகணும், தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிறப்ப பார்த்தா கார்த்தி டக்குன்னு திரும்பிடுறாங்க. என்ன வேணுங்க, ஏதாச்சும் வேணுமா அப்படின்னப்ப, ஆமாங்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கையில் இருந்த தண்ணி பாட்டிலை எடுத்து வாங்கி குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் தண்ணியை குடிச்சிட்டு வந்தோடனே தீபா கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க. என்னமோ ரொம்ப வீரமாக போனேன், கடைசியில் பார்த்தா இப்படி பல்பு வாங்கிட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறது, அவரை பார்த்தாலே எனக்கு பேசவே தெரில அப்படின்னோடனே, சரி இன்னொரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரூமுக்கு போயிட்டு அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணு, அந்த சமயத்தில் மயக்கம் போட்டு விழுவுற மாதிரி நடி, நீ அப்படி நடித்தேன்னு ஏன் கார்த்தி வந்து உண்மையிலே பயந்துட்டு உன் மேலே தண்ணி தெளித்து விட்டுட்டு உனக்கு வந்து கிஸ் பண்ணி விடுவார் அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமொழியே வா அப்படின்னோன்னே, ஆமாம் நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும், பல சினிமாவில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரூமுக்கு போயிட்டு வந்து அயன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து கார்த்தி ஏன் இங்கே வந்து பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே, ஆரம்பமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு தீபா நினச்சிட்டு யோசிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா மயங்கி விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே கார்த்தி வந்து இப்போ நிஜம்லேயே வந்து ஃபோனை கீழே வச்சுட்டு வந்து போய் இப்போ எழுப்புறாங்க. எழுப்பில் சரி போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா தீபா 1.5 கண்ணில் வந்து கார்த்தியை பார்க்குறத நோட் பண்ணிடுறாங்க. ஓ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களா, இப்போ என்னோடய பெர்ஃபார்மன்ஸை நான் காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இது 2 பேரும் வந்து மைதிலியும் சரி மீனாட்சி 2 பேரும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன டக்குன்னு தீபா எந்திரிச்சு உக்காந்துருக்காங்க. என்ன நடக்குது, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, ஆளை காணோம், பொண்டாட்டி கீழே விழுந்திருக்கேன், வந்து பார்ப்பாரா மாட்டாரா, எதுவுமே சொல்லாமல் போயிட்டாப்புல அப்படின்னோடனே, இப்போ என்னோடய பெர்ஃபார்மன்ஸை பாரு தீபா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க ஓடி வந்து தண்ணியை தெளித்து விட்டுட்டு, தீபா எந்திரிங்க எந்திரிங்க, தண்ணி தெளித்தா எந்திரிக்கணுன்னொன்னே தீபா டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கையில் வந்து பட்டுருச்சா, அதான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னோடனே, நான் எங்கே இருக்கேன்,
அப்படின்னு கிண்டல் பண்ணானே. போருங்க அவங்க ரீல் வந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இவ்வளோ நாடகம் ஆடுறீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் இவ்வளோ பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பொய் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் திரும்பி பார்க்குறதுப்பா கண்ணடிச்சிங்கள அப்போயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்பல தீபா கிட்ட வந்து ரொம்ப பழைய ஐடியாவாக இருக்குது, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும், உங்களுக்கு ஐடியாவே பண்ண தெரில அப்படின்னு. இந்த மாதிரி கீழே விழுந்திருக்கா பொண்டாட்டி, அவளுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணலாம், இந்த சினிமாலெல்லாம் வரும்ல அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினச்சா, நீங்கள் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப தான் ஆசை, சரி எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி நல்ல ஐடியாவாக சொல்லுங்கள் அப்போ தான் நான் லவ் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. இந்த பக்கம் இந்த ஐடியா சொதப்புனா என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. மைதிலி கிட்ட வந்து உங்கள் ஐடியா சரியில்லை, நானே வந்து திங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயத்தில் கோகிலா பாட்டி வந்து கரெக்டாக வந்து அந்த அழைச்சிட்டு வந்த ஆள்கிட்ட வந்து ரம்யாவை பார்த்து இவ தான் தீபா அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ வந்து நான் அவங்கள கரெக்டாக நல்லபடியாக என்ன செய்யணுமோ அவங்கள அழைச்சிட்டு போயிடுறேன் மண்டபத்துலேருந்துங்கிறாங்க.